கிஃப்ட் ஆஃப் நேல் என்று அழைக்கப்படுவதன் காரணம் என்ன? யார் இந்த கிளியோபட்ரா? எஜிப்தியன் சிவிலைசேஷன் அழிவதற்கான காரணம் என்ன? அதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஜிப்தியன் சிவிலைசேஷன் நைல் நதி பள்ளத்தாக்கில் தான் இந்த எஜிப்தியன் சிவிலைசேஷன் தோன்றுது. இந்த நைல் நதி எகிப்துக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே நம்ம சொல்லலாம். கிரீக் ஹிஸ்டாரியன் ஹெரோடோட்டஸ் எகிப்தை எகிப்தோட கிஃப்ட் என்னதுன்னா நைலில் தான் நைல் நதியை தான் சொல்கிறாரு. இந்த நைல் நதி இல்லை அப்படின்னாக்க எகிப்து ஒரு பரந்த சஹாரா பாலைவனத்தோட ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹிஸ்டாரியன்ஸ் இந்த ஈஜிப்டோட ஹிஸ்ட்ரியை 3 ஃபேஸஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஓல்டு கிங்டம், மிடில் கிங்டம், நியூ கிங்டம், இப்படி டிவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஓல்டு கிங்டம் பற்றி பார்க்கலாம். இந்த ஓல்டு கிங்டம் கிமு 3000 முதல் கிமு 2000 வரை நீடிக்குது. இப்போ இருக்கிற, அதாவது மாடர்ன் கைரோ பக்கத்தில் இருக்கிற மெம்பஸ் தான் இதோட கேபிட்டல். இந்த காலகட்டத்தில் பல பிரமிடுகளை கட்டியிருக்கிறாங்க. இதுதான் ஓல்டு கிங்டம். இப்போ மிடில் கிங்டம் பற்றி பார்க்கலாம். மிடில் கிங்டம் கிமு 2000 முதல் 1700 வரை இருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த மிடில் கிங்டம் இருக்குது. ஆர்ட், ரிலீஜியன், சயின்ஸு இதிலெல்லாம் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சதாகவே இருக்குது இந்த மிடில் கிங்டமில். கிமு 1700 ஒரு நூற்றாண்டு காலமாக இந்த எகிப்தை ஆண்ட மேற்கு ஆசியாவில் இருக்கிற ஒரு நாடோடி பழங்குடி உள்ள ஹைகோஸால் ஹைகோஸ்ங்கிற ஒரு ஆளை படையெடுக்கப்படுது இந்த மிடில் கிங்டம். இப்போ நியூ கிங்டம் பற்றி பார்க்கலாம். நியூ கிங்டம் கிமு 1600 முதல் 1100 வரை நியூ கிங்டம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் தான் பாலஸ்டைன் அப்புறம் சிரியாவெல்லாம் கைப்பற்றி எகிப்தோட பவர் ரொம்ப பீக்கில் இருக்குது. இப்போ ரமீஸ் 2 அப்படிங்கிறவர் தான் லாஸ்ட் பவர்ஃபுல் ரூலராக இருக்கிறாரு ஈஜிப்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இது நீடிக்குது. அதுக்கப்புறம் இந்த நியூ கிங்டமும் கொலாப்ஸ் ஆகுது. இந்த ஈஜிப்டை பாபிலோனியர்கள், அஷூரியன்ஸ், பெர்ஷியன்ஸ், அதுக்கப்புறம் இறுதியாக கிமு 332 அலெக்சாண்டர் தி கிரேட்டும் இந்த மெசிடோனியாவை ஆக்கிரமிக்கிறாரு. இதில் அலெக்சாண்ட்ரியாங்கிற ஒரு நகரத்தை உருவாக்கி அதை அவர் ஆட்சி செய்கிறாரு. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் இறந்ததுக்கு அப்புறமா தான் அவரோட தளபதிகளில் ஒருவரான டால்மி அப்புறம் அவங்களோட வாரிசுகள்லாம் எகிப்தை ஆண்டிருப்பாங்க. இந்த டால்மியோட கடைசி வழித்தோன்றல் யார் அப்படின்னாக்க எகிப்திய ராணி கிளியோபட்ரா 7, அதாவது ஈஜிப்ட் குவீன் கிளியோபட்ரா 7. கிளியோபட்ராவோட அழகும் புத்திசாலித்தனமும் ரொம்பவே பிரபலமானதாகவும் இருக்குது. இந்த எகிப்து ரோமானிய பேரரசில் ஒரு மாகாணமாக இது மாறுது. அதுக்கப்புறம் கிளியோபட்ரா ரோமானியர்களால் தோற்கடிக்கவும் படுறாங்க. இதுதான் நியூ கிங்டமோட இது முடியுது. இப்போ இந்த ஈஜிப்டோட பொலிட்டிக்கல் லைஃப் அதாவது இந்த எஜிப்தியன் சிவிலைசேஷனோட பொலிட்டிக்கல் லைஃப் எப்படி இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் கிங்கை ஃபேரோ அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் அப்புறம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட தலைவராகவும் இந்த ஃபேரோ தான் இருக்கிறாங்க. அதாவது கிங் அவங்க தான் இந்த கவர்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷனோட இதெல்லாமே அவங்க தான் அதுக்கெல்லாமே அவங்க தான் தலைவராக இருக்கிறாங்க. இந்த ஃபேரோவுக்கு தான் ஃபுல் பவருமே அவங்களுக்கு தான் இருந்துட்டு வந்திருக்கு. அவங்களோட வார்த்தையை தான் சட்டமாகவும் அதை தான் சட்டம்னு அவங்க நினச்சி அந்த ஈஜிப்ட் பீப்புள்ஸ் எல்லாமே இருந்திருக்கிறாங்க. ஈஜிப்ட் பீப்புள்ஸ் அந்த கிங்கை ஒரு கடவுளாகவே அவங்க பார்க்குறாங்க. அதாவது கடவுளோட பிரதிநிதி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதாவது அந்த கிங்கோட சிலைகளை கோயிலில் வச்சு அலங்கரித்து
அதையும் வந்து அவங்க வந்து வழிபட்டிருக்கிறாங்க. இந்த கிங்க்கு வந்து பல அதிகாரிகள் வந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க. அதாவது வரி வசூல் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து அந்த அதிகாரிகள் வந்து எல்லாமே எல்லா உதவிகளையுமே வந்து அவங்க வந்து செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இந்த அரசரோட இந்த பெரிய அதாவது லார்ஜ் எஸ்டேட்ஸை வந்து ப்ரைவேட் செக்டார்கிட்ட வந்து கொடுத்து அதை வந்து அதாவது ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து அரசரோட அந்த லார்ஜ் எஸ்டேட்டை வந்து பரிசாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹோல் கண்ட்ரியை வந்து டிவைட் பண்ணுறாங்க, ப்ரொவின்சஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்து நோம்ஸ், அதாவது நோமார்க். அது வந்து அதிகாரிகளை வந்து நியமிக்கிறாங்க. அதாவது இந்த ஹோல் கண்ட்ரிக்கும் வந்து இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து இவங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அதை டிவைட் பண்ணி இந்தந்த இதுக்கு வந்து இந்தந்த அதிகாரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நியமிக்கிறாங்க. இப்போ இந்த எஜிப்தியன் சிவிலைசேஷனில் உள்ள சொசைட்டியை பற்றி பார்க்கலாம். எஜிப்தியன் சிவிலைசேஷனில் 3 கிளாஸஸாக இருக்குது. சொசைட்டியை வந்து 3 கிளாஸஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து அப்பர் கிளாஸ், இன்னொன்று மிடில் கிளாஸ், இன்னொன்று வந்து லோயர் கிளாஸ். இந்த அப்பர் கிளாஸில் வந்து யார் இருக்கிறாங்கன்னா ராயல் ஃபேமிலி, ரிச் லேண்ட் ஓனர்ஸு, ஹை ரேங்கிங் ப்ரீஸ்ட்டு, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு, டாக்டர்ஸ், இவங்களாம் தான் அப்பர் கிளாஸில் இருக்கிறாங்க. மிடில் கிளாஸில் வந்து கிராஃப்ட்ஸ்மேனு, மர்ச்சன்ட்ஸு, மேனுஃபேக்சரர்ஸு, அப்புறம் லோயர் கிளர்ஜி, இவங்க எல்லாமே வந்து இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாமே வந்து மிடில் கிளாஸ் பீப்புள். இப்போ லோயர் கிளாஸில் வந்து யார் இருக்கிறாங்கன்னா ஸ்லேவ்ஸும் பிரிசனர் ஆஃப் வாரும் தான் இருக்கிறாங்க. அதாவது போர்க்கைதிகளும் அடிமைகளும் வந்து இந்த லோயர் கிளாஸில் இருக்கிறாங்க. இப்போ எஜிப்தியன் சிவிலைசேஷனில் உள்ள ஃபேமிலி லைஃப்பை பற்றி பார்க்கலாம். இந்த எகிப்தியர்கள் வந்து அப்போ எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க அது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி வந்து நமக்கு வந்து இந்த கல்வெட்டுகள் மூலமாக வந்து நமக்கு தெரிய வருது. அப்போ வந்து இந்த ஃபுட்டு தான் அவங்க சாப்பிட்ருக்காங்க, இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸு வியர் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி தான் ஆர்னமெண்ட்ஸ் வந்து வியர் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது எல்லாமே வந்து நமக்கு வந்து தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி மூலயமா வந்து நமக்கு தெரியுது. அந்த கல்வெட்டு மூலயமா நமக்கு தெரிய வருது. அதாவது இந்த இதில் வந்து எகிப்தியர்கள் வந்து அவங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியை பொறுத்தவரையும் இப்போ பிளட் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்களா, அவங்கள வந்து அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப அவங்க வந்து குறைவான வார்த்தைகளை தான் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக என்னென்னா அம்மாங்கிற வேர்டை வந்து அம்மாவுக்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க, பாட்டிக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. லேக் ஆஃப் வேர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மகன், பேரன், மருமகன், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே வார்த்தை தான் வந்து அவங்க வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரனுக்கு இடையில உள்ள உறவு வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்திருக்குங்கிறதும் நமக்கு தெரிய வருது. இதில் வந்து பிள்ளைங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப மதிப்பு கொடுத்து வந்து நடந்திருக்கிறாங்கங்கிறதும் நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து வயதான நேரத்தில் அவங்களோட பெற்றோர்களை வந்து கவனித்து அவங்க வந்து இறந்த பிறகும் வந்து அவங்களுக்கு வந்து முறையாக வந்து அடக்கம் செய்கிறதும் வந்து யாரோட கடமைனா அந்த மூத்த மகனோட கடமையாக தான் வந்து இருந்திருக்கு. அதாவது பேரண்ட்ஸை ரொம்ப ரெஸ்பெக்டாகவும் அவங்கள வந்து வயசானதுக்கப்புறம் அவங்கள வந்து ரொம்ப கவனிச்சுக்கிறதும் வந்து இது எல்லாமே வந்து யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டினா அந்த குடும்பத்தில் இந்த உள்ள மூத்த மகனோட கடமையாக தான் இருந்திருக்கு. குழந்தைகள் வந்து ரொம்ப கவலையற்ற வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. சிறுவர்கள் வந்து பள்ளிக்கு வந்து போய் படிச்சிருக்கிறாங்க. பெண் பிள்ளைகள் வந்து வீட்டிலே தான் இருந்து அவங்களோட அம்மாவுக்கு வந்து ஹெல்ப்பாக வந்து இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் கூட பெண் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கு வந்து போகலைனாலும் கூட அவங்க வந்து வீட்டில் இருந்தே அவங்க வந்து படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. பெண்கள் வந்து சமுதாயத்தில் வந்து மரியாதைக்குரிய ஒரு நிலையில் தான் வந்து இருந்திருக்கிறாங்க. இந்த பெண்கள் வந்து குழந்தைகளை வந்து பராமரிக்கிறதும் அப்புறம் வீட்டோட தலைமை பொறுப்புகளை வந்து கவனிக்கிறதும் வந்து இவங்களோட ஒரு முக்கியமான ஒரு கடமைகளாகவே இருந்திருக்கு. இதில் வந்து சில பெண்கள் வந்து அவங்க வந்து அரசாட்சியும் வந்து ஏற்றிருக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் குவீன் ஹேட்ஷிபுட் அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். அவங்க வந்து ஒரு குவீனாக வந்து இது பண்ணி அவங்க வந்து அரசாட்சியை வந்து ஏற்று நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து குவீன் நெஃபர்டிட்டி அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபாரோ அக்கென்டன் அவங்களோட சேர்ந்து அவங்க வந்து ரூல் பண்ணியிருக்கிறாங்க.
இப்போ இந்த பழங்கால எகிப்தியர்கள் வந்து கேம்ஸு அப்புறம் மியூசிக்லேயும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கிறாங்க. என்னென்ன கேம்ஸ்லாம் விளையாடிருக்காங்கன்னா போர்டு கேம்ஸு, ஜக்லரிஸ், பால் கேம்ஸு இதெல்லாமே வந்து அவங்க வந்து விளையாடி இருக்கிறாங்க. இதில் வந்து அந்த நல்ல பணக்காரவங்க வந்து ஹண்டிங்கும் பண்ணியிருக்கிறாங்க, அப்புறம் வந்து போட்டிங்கும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரிவர் நெயிலில் வந்து போட்டிங்கும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்களோட ஆக்குபேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். எஜிப்தியன் சிவிலைசேஷனோட மெயின் ஆக்குபேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் தான். இதுக்கு வந்து ரிவர் நெயில் தான் வந்து இந்த நிலத்தை வந்து வளமாக்குறதுக்கு வந்து உதவியாக இருந்திருக்கு. நிறைய கால்வாய்களை வந்து கட்டியிருக்கிறாங்க. அதனால் ஆண்டு முழுவதுமே வந்து விவசாயம் வந்து நடந்திருக்கு. இதில் வந்து மெயின் கிராப்ஸ் என்ன கல்டிவேட் பண்ணியிருக்காங்கன்னா வீட்டு, பார்லி, மில்லட்ஸு இதெல்லாமே வந்து பயிரிட்டிருக்கிறாங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு, அதில் வந்து என்னென்னா ஆப்பிள், பீச்சு, டேட்ஸு, ஃபிக்கு இதெல்லாமே வந்து அவங்க பயிரிட்டிருக்கிறாங்க. அப்புறம் கால்நடைகளையும் வந்து அவங்க வளர்த்துருக்குறாங்க. அதாவது ஆடு, நாய், அதுக்கப்புறம் கழுதை இதெல்லாமே வந்து அவங்க வளர்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து குதிரையை வந்து வார் சேரியட்ஸ்க்கு வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது போர்க்களத்தில் வந்து அந்த குதிரைப்படையையும் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ட்ரேட் அண்ட் காமர்ஸை வந்து பார்க்கலாம். அதாவது எஜிப்தியன்ஸ் வந்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பை தான் அவங்க வந்து லீட் பண்ணியிருக்காங்க. இப்போ லக்ஸூரியஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தொலைதூரம் அந்த ட்ரேடுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ரேடுக்கு வந்து அவங்க வந்து ஷிப்பு இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்னல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே வந்து அவங்க வந்து போட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அனிமல்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கழுதை இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட ட்ரேட் பர்பஸ்க்கு. அப்புறம் வந்து எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா வீட்டு, லைனின், ஜுவல்லரி, கிளாஸ்வேர், ஃபர்னிச்சர் இதெல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இம்போர்ட் பண்ணது அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணது என்னென்னா கோல்டு, காப்பர், ஐவரி இதெல்லாமே வந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த ட்ரேடுக்கு வந்து அவங்க வந்து அதாவது காயின் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணல, அதாவது பார்ட்டர் சிஸ்டமை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்ட்டர் சிஸ்டம்னா பண்டமாற்று முறையை தான் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரெயின்ஸு, மெட்டல்ஸு, சில்வரு, காப்பர் இதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு பொருளை வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கும் சரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த பார்ட்டர் சிஸ்டம் தான் உங்களுக்கு வந்து பயன்பாட்டு முறையில் வந்து இருக்குது, அதாவது பண்டமாற்று முறை. இப்போ வந்து எஜிப்தியன் சிவிலைசேஷனில் உள்ள ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த எஜிப்தியன் கிராஃப்ட்ஸ்மேன் வந்து ஒரு ஸ்கில்டு, அதாவது திறன் வாய்ந்த ஆர்டிஸ்டாக தான் இருக்கிறாங்க. அதாவது இந்த எஜிப்தியன் நோபல்ஸை வந்து திருப்திப்படுத்துகிற அளவுக்கு வந்து பொருட்களை வந்து உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்கங்கிறது தெரியுது. இப்போ இந்த கைவினை கலைஞர்கள் வந்து குவையர்கள், பொற்கொல்லர்கள், நெசவாளர்கள், சிற்பிகள், ஓவியர்கள் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப தேர்ந்தவங்களாக வந்து இருந்திருக்கிறாங்க. எகிப்திய சிற்பிகள் வந்து கற்களால் ஆன அழகான குவளைகள் வந்து செய்கிறாங்க. அப்புறம் கடவுள் மற்றும் அரசர்களோட சிலைகளையும் வந்து செதுக்குறாங்க. அப்புறம் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் அது போன்ற வந்து அழகான ஓவியங்களையும் வந்து அவங்க வந்து உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்லறைகள் மற்றும் கோயில்களில் வந்து சுவர்களில் வந்து அலங்கரிக்கிற கலைஞர்களும் வந்து இருந்திருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியுது. எகிப்தியர்களுக்கு வந்து கண்ணாடியை செய்யும் கலையும் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து ஆர்கிடெக்சரை பற்றி பார்க்கலாம். இந்த எகிப்தியர்கள் வந்து தூண் மண்டபங்களோட கூடிய அழகான கோவில்களை வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த கோயில்கள் எல்லாம் இந்த கோயில்களில் உள்ள மிகவும் பிரபலமான கோயில் வந்து எதுனா அபு சிம்பல். அதுதான் வந்து ரொம்ப மிகவும் பெரிய கோயில்னு சொல்கிறாங்க, ரொம்ப பிரபலம் வாய்ந்ததாகவும் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சூரிய கடவுளுக்கு தான் வந்து இதை வந்து அர்ப்பணிக்கிறாங்க. இது வந்து கர்நாக் அதில் தான் வந்து இது இருக்குது. இந்த டெம்பிள்ஸை வந்து ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க. அதாவது மேசிவ் கேலம், ஹியூஜ் ஸ்டாச்சூஸ் வச்சு இவங்க வந்து இதை வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க.
அதாவது இப்போ வந்து இறந்தவர்களை வந்து அடக்கம் செய்கிறதுக்கு வந்து பெரிய பெரிய பிரமிடுகளை வந்து கட்டுறாங்க. இப்போ வந்து மன்னர்கள் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து ப்ரிசர்வ் பண்ணி தான் வந்து கல்லறையில் வந்து வைப்பாங்க. அதை வந்து மம்மின்னு சொல்லுவோம். இதை வந்து அவங்கள வந்து அந்த மன்னர்களை வந்து அந்த கல்லறைக்குள்ளே வைக்கும்போது அவங்களுக்கு வந்து தேவைப்படுற பொருட்களையும் சேர்த்து தான் வந்து அதை வந்து புதைப்பாங்க. அதாவது விலை மதிப்பற்ற பொருட்கள், அதாவது கோல்டு, இது எல்லாமே அந்த அவங்களுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ அது எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் விலை மதிப்பற்ற பொருட்களையும் அதோட சேர்த்து வந்து புதைச்சிருக்கிறாங்க. இந்த பிரமிட்ஸை வந்து பெரிய பெரிய கற்களால் தான் வந்து கட்டியிருக்கிறாங்க. அனிமல், அதாவது விலங்குகள், பறவைகளை வந்து சித்தரிக்கிற வகையில் வந்து ஓவியங்களாகவும் வந்து இவங்க வந்து அலங்கரிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த எகிப்தியர்களோட கட்டடக்கலையில் வந்து அவங்களோட இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு வந்து நல்லாவே தெரியுது. அதில் வந்து ரொம்ப அவங்க வந்து கை தேர்ந்தவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க. 30 லார்ஜ் பிரமிட்ஸும் இருந்திருக்கு, அப்புறம் ஸ்மால் பிரமிட்ஸும் வந்து இருக்குது. இதில் வந்து ஒரு ஃபேமஸ் பிரமிடு வந்து எங்கே இருக்குனாக்க கிசா பக்கத்தில் உள்ள கைரோவில் தான் இருக்குது. இது வந்து 7 wonders ஆஃப் த வேர்ல்ட், அதாவது உலகத்தில் 7 அதிசயத்தில் இதுவும் ஒரு அதிசயமாகவே இருந்திருக்கு. இந்த பிரமிடு வந்து யார் கட்டுறாங்கன்னா ஃபாரோ சீஃப்ஸ். இது வந்து ஓல்டு கிங்டமில் வந்து இதை வந்து கட்டியிருக்கிறாங்க. அதாவது 2650 கிமு 2650 வந்து இதை கட்டியிருக்கிறாங்க. 3 லட்சம் பேர் சேர்ந்து வந்து இதை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை கட்டி முடிக்கிறதுக்கு வந்து இந்த பிரமிட்ஸை வந்து கட்டி முடிக்கிறதுக்கு வந்து மொத்தம் 20 வருஷமே ஆயிருக்குது. இந்த பெயிண்டிங் அந்த சுவர்களில் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. அந்த பெயிண்டிங் மூலமா இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது எஜிப்தியன் சிவிலைசேஷனை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்கிது இந்த சுவரில் உள்ள பெயிண்டிங்கை வச்சு. அதாவது எகிப்து மக்கள் வந்து இப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த சுவரில் வந்து இருக்குது. அந்த பெயிண்டிங்கில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, ஹண்ட் பண்ணுறது, அப்புறம் ரிலீஜியஸ் செரிமனிஸ், அப்புறம் போர் நடந்தது, அப்புறம் பேட்டில், அதாவது யார் கூடலாம் வந்து போர் நடந்திருக்குங்கிறது, அதுக்கப்புறம் அந்த மக்கள் கொண்டாடின ஃபெஸ்டிவல்ஸ், இதெல்லாமே வந்து அந்த பெயிண்டிங்கில் வந்து இருந்திருக்கு. இதில் வந்து இந்த எகிப்து அந்த ஆர்கிடெக்சரில் வந்து ஸ்பின்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மித்தலாஜிக்கலான ஒரு ஃபிகர், அதாவது புராண உருவம்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து அந்த ஃபிகரில் வந்து அதாவது தலைப்பகுதியில் வந்து ஒரு மனுஷனோட உருவமும் அந்த உடம்பு பகுதி ஃபுல்லாக சிங்கத்தோட உருவமும் தான் இது வந்து செஞ்சுருப்பாங்க. இது வந்து ஒரே கல்லை வச்சு தான் வந்து இதை கட்டியிருப்பாங்க. இப்போ இவங்களோட ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இவங்க வந்து நேச்சரை தான் வந்து வழிபட்டுருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சன், மூன், ரிவர், இதெல்லாம் தான் வந்து அவங்க வழிபட்டு வந்திருக்கிறாங்க. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான சன் காட் யார் அப்படின்னாக்க ரா. இதுதான் வந்து கிரியேட்டர் ஆஃப் ஆல் திங்ஸ். இவங்க தான் வந்து எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க வந்து நம்பியிருக்கிறாங்க. அப்புறம் காட் ஒசிரிஸ்ங்கிறது வந்து காட் ஆஃப் டெத்துங்கிறத நம்புகிறாங்க. அப்புறம் ஐசிஸ்ங்கிறது இவங்களோட ஒய்ஃப் அப்படிங்கிறதையும் அவங்க நம்பியிருக்கிறாங்க. அப்புறம் நிறைய லோக்கல் காட்ஸையும் வந்து அவங்க வந்து வழிபட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ மூன் காட் யாருன்னா தோத் அப்படிங்கிறவங்களை வந்து வழிபட்டுருக்குறாங்க. இது வந்து எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பேர்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து எகிப்தியர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இறந்ததுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் இருக்குங்கிறத நம்புகிறாங்க. அதனால் இறந்ததுக்கப்புறமா அந்த பாடியை வந்து ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து அந்த மம்மீஸை வந்து ஒரு உட்டன் பாக்ஸில் வந்து வச்சு, அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்டோன் காஃபின் கிளாத் மூலியமாக வந்து அதை வந்து ஃபுல்லாக கெட்டி, அப்புறம் ஒரு அதுக்கு தேவையான ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணால் அதுக்கு தேவையான இதெல்லாமே வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. அதாவது அது கெட்டி போகாத அளவுக்கு அவங்க வந்து அந்த மம்மீஸை வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரமிடில் வந்து அந்த கல்லறைக்குள்ளே வந்து அவங்களுக்கு தேவையான துணிமணிகள், ஃபுட்டு, ட்ரிங்க்ஸு, ஜுவல்லரி, இது எல்லாமே சேர்த்து தான் அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு தான் அவங்க வந்து அந்த கல்லறையில் வந்து புதைப்பாங்க. இதில் வந்து ஒரு அதாவது ஒரு ஆர்டிக்கலில் வந்து
1922 வந்து ஒரு ஆர்டிக்கல் கிடைக்கிது. அதாவது ஒரு மம்மிஃபைடு ஆன பாடி வந்து கிடைக்கிது. அது என்னென்னா கிங் டுட்டகாமனோட பாடியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஒரு பதப்படுத்தப்பட்ட ஒரு மம்மி தான் இது. இது வந்து 1922 வந்து இது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட். எஜிப்டியன் ஸ்கிரிப்டை வந்து ஹைரோக்ளிக் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹைரோக்ளைஃபிக்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சாக்ரட் ரைட்டிங், இதோட அர்த்தம் வந்து சாக்ரட் ரைட்டிங். இந்த ஸ்கிரிப்ட் வந்து சயின்ஸ் இல்லைன்னா அதாவது குறியீடுகள் இல்லைன்னா பிக்சர்ஸை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிக்சர் மூலியமாக இல்லை இந்த குறியீடுகள் மூலியமாக இந்த ஐடியாவை வந்து இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இதை வந்து எழுதுறதுக்கு வந்து அவங்க என்ன வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரீட் பென் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேப்பரஸ் பிளான்ட்ல இருந்து அவங்க எடுத்து அது மூலியமாக தான் வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. இப்போ அவங்களோட மேத்தமேட்டிக்ஸோட இதை பார்க்கலாம். எஜிப்டியன்ஸ் வந்து ஒரு கிரேட் மேத்தமேட்டிஷியன்ஸாகவும் வந்து இருந்திருக்கிறாங்க. 1 to 9 வந்து ஒரே சைனில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வந்து அவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளெல்லாம் இவங்க வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சோலார் கேலண்டர், எஜிப்டியன் தான் வந்து ஃபஸ்ட்டு சோலார் கேலண்டரை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அதுபடி வந்து 1 இயருக்கு 365 டேஸ்னும் 1 இயருக்கு 12 மந்த்து, அப்புறம் 1 மந்த்துக்கு 30 டேஸுங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போனா 360 டேஸ் வருது. இதில் எக்ஸ்ட்ராவாக 5 நாளை வந்து அவங்க வந்து ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸாக வந்து இவங்க வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்போ அந்த இதில் எஜிப்டியன் சிவிலைசேஷனில் உள்ள மெடிசன் வந்து எந்த லெவலுக்கு வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னாக்கா ஒரு ஹியூமன் அனாட்டமியை வந்து ஒரு புக்காகவே வந்து அவங்க போடுற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குறாங்க. அதாவது ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி அவங்களுக்கு வந்து நல்லாவே அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருந்திருக்கு. அப்புறமா வந்து ஒரு இறந்தவங்களை வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது, எப்படி மம்மிஃபிகேஷன் பண்ணுறது, அந்த பாடியை வந்து நம்ம எப்படி கெட்டு போகாத அளவுக்கு நம்ம எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுங்கிற நாலேஜுமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹியூமன் பாடியை பற்றி அவங்களுக்கு நல்லாவே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து சர்ஜரி பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்கில்லும் இருந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து அவங்க அப்போவே வந்து மெடிசனில் வந்து ஒரு இதாக இருந்திருக்கிறாங்க, கை தேர்ந்தவங்களாக வந்து இருந்திருக்கிறாங்க. இப்போ எஜிப்டியன் சிவிலைசேஷனோட டிக்ளைனை பற்றி பார்க்கலாம். கிமு 1000 தான் வந்து இந்த எஜிப்டியன் சிவிலைசேஷன் வந்து டிக்ளைன் ஆகுது. ஏன் அப்படின்னாக்க அதாவது ஃபாரின் பவர்ஸ் வந்து இன்வேட் ஆகிறதுனாலையும் அதுக்கப்புறமா வந்து அஷூரியன்ஸ், அப்புறம் பெர்ஷியன், ரொமானியர்களோட வருகையினாலையும் தான் இந்த எஜிப்டியன் சிவிலைசேஷன் வந்து எண்ட் ஆகுது.